தமிழ் கலாச்சாரப்படி எங்க அப்பா முருகன் அப்படி ஒற்றை கடை விழிப்பா ஏழுக்கு பக்கத்துல ரெண்டு காசையும் மாத்தி தந்தாங்க. கேர்ள்ஸ்னா வேற எங்க பர்சனலா ஃபீல் ஆகும். இப்படி கதைக்குதுண்டு அத்தர் பார்த்து செயின் இருந்துச்சு. கேம் பிளே பண்ணிட்டு இருந்தா கொத்மி நூடுல்ஸுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா இருக்கா, காலுக்கும் போடலாம், இவ்வளோ கியூட்டா இருக்குண்டு. என்ன இருக்கு இப்ப நான் எங்க போறேன்னா ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற நல்லூர் முருகன் கோயில் திருவிழாக்கு தான். எங்கட தமிழ் கலாச்சாரப்படி புடவை கட்டி வளையல் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு ரொம்ப அழகாக விழிக்கிட்டாச்சு. முருகன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அப்படி ஒரு பாசமான கடவுள். என அது முருகனுக்கு மட்டுமே இருக்கிற தனி ஸ்பெஷல் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன கஷ்டம் வந்தாலுமே முருகான்னு சொன்னாலே காணும், நான் இருக்கேன் அவங்க கூட, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு தைரியம் தரக்கூடிய கடவுள். எல்லாருமே ரொம்ப 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 அழகாக வந்திருந்தாங்க. தமிழ் கலாச்சாரம் எங்கடா காணாமல் போயிடுமோ அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் அப்படி இல்லை, இன்னுமே அது வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இப்படியான கோயில் திருவிழாவில் தான் அப்படியான இதை பார்க்க முடியுது எங்களால். ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாருமே புடவை கட்டி சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் வடிவா புல்பாவடை சட்டை போட்டு நல்ல க்யூட்டாக வந்திருந்தாங்க. எல்லாருமே வானம் அப்படியே தங்க மாதிரி ஜொலி ஜொலிக்க. கதிரவன் மறைகிற டைமில் எங்கள் அப்பா முருகன் அப்படியே சிம்மாசனத்தில் இருக்கு சிங்கம் மாதிரி கம்பீரமாக வாரார் பார்த்தீங்களா. ஒவ்வொரு பக்தர்களோட கண்ணிலையும் பல ஏக்கங்கள், கனவுகள், ஆசைகள், கவலைகள், வலிகள், வேதனைகள் எல்லாமே சுமந்து கொண்டு அவரை பார்த்த அந்த நொடி வாய் நிறைய புன்னகையோட இனி எல்லாமே கிடைச்சிடும் என்ற நம்பிக்கையோட அந்த நெரிசல் சனத்துக்கையும் இடிபட்டு நெறிப்பட்டு, முருகா உன் 18 கண்களால் அல்ல ஒற்றை கடைவிழி பார்வையால் என்னையும் பாத்திர மாட்டாயா, அதுவே என் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று யோக வாழ்க்கை வாழ்வதற்கா வழிகாட்டும். அப்படியே வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து பார்த்தா இங்கால திரும்பினா போட்டோஸும் அங்கால திரும்பினா வீடியோவும் எல்லாருமே வீடியோவும் போட்டோஸோடையும் இருந்தாங்க. சரி, நானும் கோயிலுக்கு வந்துட்டேன், நான் போட்டோ எடுக்க போனா நல்லா இருக்கும். ஏழுக்கு பக்கத்துல ரெண்டு போட்டோவை எடுத்துட்டு அப்படியே வெளியில வந்து பார்த்தா நிறைய கடை இருந்துச்சு. எந்த கடைக்குள்ள போறேன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஏதோ ஒரு கடைக்குள்ள போனாக்கான்னு ஒரு கடைக்குள்ள போயிட்டு பந்து கேட்டேன். பந்து கேட்க பந்து தந்துட்டு நான் காசை மாத்தி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்றது, இனி பக்கத்து கடைக்கு போக வேண்டியதான், கடைக்கா பஞ்சம் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல இன்னொரு கடைக்கு போனது. அடுத்த கடைக்கு போயிட்டு பந்து கேட்டேன். பந்தையும் தந்து காசையும் மாத்தி தந்தாங்க. அப்படி ஒரு மாதிரி மாத்தியாச்சு அப்படின்னு நினைச்சு கொண்டு அங்க அளவழிக்கிட்டாச்சு. கேர்ள்ஸ்னா வேற எங்க போவாங்க, அவங்களுக்கு வெண்ண எடுத்துக்கு தானே. அதே மாதிரி தான் நானும் போனேன். போய் பார்த்தா நிறைய பூலுகள், கிளிப்புகள், ஸ்லைட்டுகள் கலர் கலரா இருந்துச்சு. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு இது ஸ்லைன் எனக்கு ஏதாவது டென்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்லைனை வச்சு கையில் வச்சு விளையாடிட்டு இருப்பேன். விளையாடிட்டுனா ஏதோ டென்ஷன் குறைஞ்ச மாதிரியே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காகவே நான் எந்த திருவிழாக்கு போனேன்னு எங்கே போனேன்னு ஸ்லைன் தேடி வேண்டுவேன். நான் பிங்க் கலரில் கேட்டேன், அவங்க ஜெலோ கலர் தந்தாங்க. நான் ஜெலோ வேண்டாம் பிங்க் தாங்கன்னு சொல்லி திரும்பி பிங்க் கேட்டு வேண்டிட்டேன். பார்த்தீங்களா எப்படி கதைக்குதுண்டு. எனக்கு அதை பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சி போச்சுது. நான் பார்த்துட்டு உடனே அதை வேண்டிட்டேன். என்ன சொல்கிறது, நாங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க. இப்படியான விஷயங்களை வச்சு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம்னா அது எங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. எங்கள் கூட ஆரோ இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகும்.
எப்பயுமே எதையுமே ஜோய்க்கு கொண்டுக்கிறத விட்டுட்டு வித்தியான விஷயங்களை வேண்டி வச்சு விளையாடுங்க. அப்படியே அங்கால வந்து அத்தர் இருந்துச்சு, அத்தர் பார்த்து எடுத்துன்னு ஒரு 4-5 அத்தர் எடுத்துட்டு இங்கால அப்படியே வந்து பார்த்தா நிறைய செயின் இருந்துச்சு. எந்த செயின் எடுக்கிறேன்னு தேடிச்சு. ஏதோ 2 செயின் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 2 செயின் எடுத்தனா நீங்க பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் எதை சூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இங்கால வந்து இந்த ஐயா வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. 4 ரிங் தருவாங்க. அந்த ரிங்ல வந்து அந்த காசு அடிக்கிறதுக்கு தானே அதுக்குள்ள போட்டோம்னா கரெக்டா போட்டுட்டோம்னா அந்த காசை வந்து எங்களுக்கு அவர் தருவாருன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. ஓகே, அது நான் வீடியோ எடுக்கலாம போயிட்டுது. அங்கே இங்கே எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு லைட்டாக பசியும் வந்துட்டுது. உடனே வந்து கொத்மி நூடுல்ஸுக்கு போனேன். போயிட்டு அங்கே வேண்டி சாப்பிட்டுட்டு வடிவா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓகே, ஓரளவு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எப்படியும் நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி வராது தானே. இதில் வந்து சண்டில் பார்த்து நான் 2 சோடி எடுத்தால் குறைச்சி தருவான்னு சொன்னாங்க. சரி என்று அதில் 2 சோடி சண்டிலும் எடுத்துட்டு அந்த பிளாக் கலர் இருக்கு பாருங்க, ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி அதுவும் ஒரு ஆஷ் கலர் மாதிரியும் ஒன்று எடுத்தேன் நான். இதில் வந்து இயரிங் பார்த்து எடுத்து நான். நல்லா இருக்கா? இது வந்து கையை கட்டுற பேங்கிள். சரியா? காலுக்கும் போடலாம். ஆனால் காலுக்கு போடுறது வேற பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதான் காலுக்கு போடுறது. கையுக்கு போடுறது வந்து ஒன்று தான் இருந்துச்சு. அந்த ஒன்றுமே எனக்கு பிடிச்சிருந்து நான் வேண்டிட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குண்டு. இங்கே வந்து கிருஷ்ணர் இருந்தவர், பிள்ளையார் இருந்தவர், முருகன் இருந்தவர், முருகனோட வேல் இருந்துச்சு, சரஸ்வதி இருந்தாங்க, சிவபெருமான் இருந்தாங்க, இதில் எல்லாமே இருந்தாங்க. நான் வந்து இதில் குட்டி பிள்ளையார் மட்டும் வேண்டாம். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் நான் வாங்கினான். இதில் வந்து கச்சான் வேண்டினான். சரியா? கச்சான் வேண்டிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே என்ன இருக்கு, தும்பு முட்டாஸ் இருக்கு. தும்பு முட்டா வேண்டாம இருப்போமா, அதை பார்த்தோன்னே வேண்டுவோம். அப்படியே அங்கே போயிட்டு சுண்டல் வேண்டிட்டு, சுண்டலும் பிறகு தொதல் வேண்டி, மஸ்கட் வேண்டி எல்லாமே வேண்டிட்டு அதை வீடியோ எடுக்கல. வேண்டிட்டு பிறகு என்ன வெளிக்கிட்டாச்சு வீட்டை. இதுதான் என்னோட நல்லூர் பயணம். நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிதா ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப்